ஆத்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். தேவர்களும் தேவேந்திரனும் அசுரர்களின் ஆதரவு வேண்டி அசுரர்களை தேடி செல்கிறார்கள். அங்கு அப்போது அசுரர்களின் தலைவனாக பலி சக்கரவர்த்தி இருக்கிறார். பலி சக்கரவர்த்தியோ மிகவும் நல்ல குணம் கொண்டவர். அவரிடம் தேவர்கள் அனைவரும் சென்று இன்பமுடனும் இனிமையாகவும் பேசி அவர் மனப்பான்மையுடனும் பக்குவமாக அவர்களுடன் எடுத்துரைக்கிறார்கள். பார்க்கடலை கடையும் திட்டத்தை பற்றி விவரிக்கிறார்கள். அவர்களின் விரிவுரைகளையும் விளக்கங்களையும் கேட்ட பலி சக்கரவர்த்தி தன் நண்பர்களுடன் கலந்து ஆலோசித்துவிட்டு பார்க்கடலை கடைய பலி சக்கரவர்த்தி நாங்களும் உதவுகிறோம் என்று பதிலளித்தார். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, அசுரர்களாகிய எங்களுக்கும் பார்க்கடலை கடைந்து கிடைக்கும் அமிர்தத்தில் சரிபாதி தந்து எங்களுக்கும் சமபங்காக பகுத்து தருவதானால் நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைக்கிறோம் என்று ஒரு நியாயமான கோரிக்கையை முன்வைத்தார். இதற்கு தேவர்கள் ஒத்துழைத்தார்கள். தேவர்களும் அதற்கு சம்மதித்து ஆனந்தத்துடன் அதற்கு முடிவு செய்து பார்க்கடலை கடையும் அடுத்த நடவடிக்கைக்கு கிளம்பினார்கள். அடுத்து என்ன? பார்க்கடலை கடைய வேண்டுமானால் மந்தார மலை வேண்டும். அந்த மந்தார மலையை இங்கிருந்து பெயர்த்து எடுத்து பார்க்கடலுக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதற்காக தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து மந்தார மலையை பெயர்த்து சுமந்து சென்றார்கள். போகும் வழியில் நெடுந்தூரம் என்பதால் அவர்களால் சுமந்து சென்று களைப்படைந்து கையிலிருந்து அது சறுக்கியே விட்டது. மலை கீழே விழுந்து சில தேவர்களும் அசுரர்களும் இறந்தே போனார்கள். ஐயோ பரிதாபம் என்று ஓடி வந்த ஸ்ரீவைகுண்டன் நாராயணன் என்ன செய்தார்? இறந்தவர்களை தன் கருணை பார்வையால் உயிர்ப்பித்தது மட்டுமல்லாமல் மந்தார மலையை தன் வாகனமான கருடனின் மேல் எடுத்து வைத்து பார்க்கடலுக்கு அனுப்பி வைத்தார். பார்க்கடலில் மந்தார மலையை இறக்கி வைத்துவிட்டு கருடனும் சென்று விட்டார். வாசுகி என்ற பாம்பை தேவர்களும் அசுரர்களும் சென்று பேசி அவருக்கும் அமிர்தத்தில் பங்களிப்பதாக கூறி அவனுக்கும் ஆசை காட்டி வாசுகி என்ற பாம்பையும் அழைத்து வருகிறார்கள். வாசுகி பாம்பும் இங்கு வந்து மந்தார மலையை சுற்றி கயிறு போல கிடைக்கிறது. தேவர்கள் அதன் தலைப்பகுதியை பிடிக்க, அசுரர்களோ நாங்கள் வால் பகுதியை பிடிக்க மாட்டோம், நாங்கள் பிறப்பால் வீரமானவர்கள், வீர மறவர்கள், எங்களால் ஒரு ஜீவனின் வாளை பிடிக்க முடியாது, தலையை நாங்கள் தான் பிடிப்போம் என்று அசுரர்கள் வாதிட, தேவர்களோ எப்படியோ நமக்கு காரியம்தான் நடந்தாக வேண்டும் என்பதால் அசுரர்களுக்கு விட்டுக் கொடுத்தார்கள். அசுரர்கள் தலையை பிடிக்க, தேவர்கள் வாளை பிடிக்க, மலை சுழல பார்க்கடலை கடைய துவங்கினார்கள். சோர்வு உற உற இந்த பார்க்கடலில் உள்ள பலம் குறைய, சுழற்சி குறைய குறைய மந்தாரமலை கொஞ்சம் கொஞ்சமாக கடலுக்குள் மூழ்க ஆரம்பித்தது. கடலுக்குள் மூழ்கி அதன் தட்டையான பகுதி கடலின் அடிப்பகுதி போய் உட்கார்ந்தே விட்டது. எனவே மலையை மீட்டு மேற்கொண்டு வரவும் முடியவில்லை, மலையை சுழற்றவும் முடியவில்லை, கடலில் அமிழ்ந்தே போனது. தேவர்களும் அசுரர்களும் செய்வதறியாது என்னவென்று முழித்துக் கொண்டு நின்றபோது அனைத்தையும் புன்னகை பூக்க வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த அனைத்திற்கும் நாதனுமான ஸ்ரீமத் நாராயணன் அங்கே வந்தார். வந்து இனி என்ன செய்வது, இவர்களுக்கு எப்படி துணை புரிவது என்று யோசித்துவிட்டு ஆமையாக மாறி மந்தார மலையை தன் முதுகில் சுமந்து மேலே எழுப்பினார். ஆமையின் ஓடு வளைவான பகுதி என்பதால், உராய்வு குறைவு என்பதால் தட்டையான அடிப்பகுதியை கொண்ட மந்தார மலை அழகாக மையமாக நின்று சுடல ஆரம்பித்தது. தேவர்களும் மலை மேலே எழும்பி எழும்பி வர வர தேவர்களும் அசுரர்களும் மகிழ்ச்சியுடன் ஆரவாரம் செய்து மறுபடியும் பார்க்கடலை கடைவதற்கு தயாரானார்கள். பழைய உற்சாகத்துடன் மலையை கடைவதற்கும் தொடங்கினார்கள். ஆனாலும் என்ன கொடுமை, மலையின் மேற்பகுதியில் பிடிப்பு இல்லை என்பதால் மலை அங்கும் இங்கும் சாஞ்சாட்டம் ஆடியது. இனியும் என்ன செய்வது என்ற ஒரு யோசனை தேவர்களும் அசுரர்களும் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே எல்லாவற்றிற்கும் ஆதி மூலமான அந்த பரமாத்மா ஆகாயத்திற்கும் பூமிக்குமான மிக பிரம்மாண்டமான உருவம் கொண்டு தன் கையால் மந்தார மலையை ஆடாமல் பிடித்துக் கொண்டார். அப்படி இருக்க மந்தார மலையும் மத்து போல் செயல்பட ஆரம்பித்தது. வேகம் கூடியது. பார்க்கடலை கடைந்து எடுக்க ஆரம்பித்தார்கள். உற்சாகத்துடன் தேவர்களும் அசுரர்களும் மாறி மாறி வாசுகி பாம்பை தலையிலும் வாலிலும் இழுத்து இழுத்து மலையை சுழற்றி கொண்டே இருந்தார்கள். நீண்ட நேரமாக இவர்கள் இழுத்து கொண்டிருந்ததால் வாசுகி வாயிலிருந்தும் கண்ணிலிருந்தும் நச்சு காற்று வர துவங்கியது. வாசுகி மிக சிரமப்பட ஆரம்பித்தாள். அந்த நச்சு காற்றானது தலைப்பகுதியை பிடித்துக் கொண்டிருந்த அசுரர்களை தெகிக்க வைத்தது. அசுரர்களால் நச்சு காற்றின் வெப்பம் தாங்க முடியாமல் கூச்சலிட ஆரம்பித்தனர். அதனை பார்த்து பகவான் சிரித்துக்கொண்டே வந்து அங்கு பெரும் மேகங்களை எல்லாம் வரவழைத்து மழையை பொழிய வைத்தார். சமுத்திரத்தின் அலைக்காற்றையும் வீச செய்தார். மழையின் குளிர்மையும் அலைக்காற்றின் குளிர்மையும் சேர்ந்து நச்சுக்காற்றை அசுரர்கள் பக்கத்திலிருந்து நீக்கி சென்று விட்டது. இதனால் அசுரர்கள் அந்த நச்சு காற்றிலிருந்து தப்பித்து சுடு வெப்பத்திலிருந்தும் தப்பித்துக் கொண்டார்கள். வெம்மை நீங்கியதும் மீண்டும் உற்சாகத்துடன் கடைய துவங்கினார்கள் அசுரர்களும் தேவர்களும். இப்படி இடையிடையே இடர்களும் பிரச்சனைகளும் வந்தாலும்
தங்களுடைய விடா முயற்சியை விடாமல் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைவதிலேயே குறியாக இருந்தார்கள். அதற்கு திருமாலின் துணையும் இருந்தது. தேவர்களும் அசுரர்களும் சோர்ந்து போயின. நாள் கணக்காகிவிட்டது. இதுவும் எதுவும் பார்க்கடலில் இருந்து கிடைக்கவில்லை. கடைவது மட்டும்தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறதே என்ற அலுப்பும் அவர்களுக்கு ஓரளவு வரத் துவங்கிவிட்டிருந்தது. ஆனால் விஷ்ணு பகவான், நன்றாக கடையுங்கள், உங்களுக்கு கட்டாயம் அதன் அமிர்தம் கிடைக்கும், அதன் பலன் கிடைக்காமல் இருக்காது, ஆனால் இழுத்து கடையத் தொடங்குங்கள் என்று திருமாலே பல்லுயிராக பிரிந்து ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் புகுந்து அவர்களின் சோர்வை நீக்கும் பொருட்டு அவர்களுக்குள்ளேயே புகுந்து அவர்களுக்கு ஊக்கமும் சக்தியும் அளித்தார். அப்போது வேகம் கூடியது. மத்துபோல் மலையும் மிக வேகமாக கடையத் துவங்கியது. பார்க்கடல் அலைந்து பதைந்து அங்கிருந்து முதலாக ஆலகால விஷம் அங்கு முதலாக வெளிவந்தது. அந்த விஷத்தின் தன்மை மிக வீரியமாக இருந்தது. நாற்புறமும் அது பரவியது. அனைவரையும் மூச்சு திணற வைத்தது. அனைவரும் பயந்து நடுங்கினார்கள். அனைவரும் நாற்புறமும் சிதறி ஓடிவிட்டார்கள். சிதறி ஓடியவர்கள் எல்லாம் பிறகு ஒன்று கூடி என்ன செய்வதென்று தெரியாமல் விழிபிதுங்கி நின்பது மட்டுமல்லாமல் கூடி ஆலோசித்தார்கள். அப்போது திருமால் புன்னகையுடன் தான் என்ன நடக்கிறது என்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார். ஆனால் எல்லோரும் சேர்ந்து ஓடோடி சென்று பரமசிவனிடம் முறையிட்டார்கள். நீங்கள் தான் உதவி வேண்டும். சுட்டரிக்கும் விஷத்தின் வெம்மையை எங்களால் தாக்க பிடிக்க முடியவில்லை. திருமாலின் வழிகாட்டுதலின் பேரில் நாங்கள் பார்க்கடலை அடைந்தோம். அப்போது முதலில் இந்த விஷம் வந்து கடல் முழுவதும் பரவி கிடக்கிறது. என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அதன் வெப்பத்தையும் அதன் வீரியத்தையும் தாங்க முடியவில்லை என்று அழுது புலம்பினார்கள். சிவபெருமான் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உதவி செய்வதாக கூறினார். சிவபெருமான் பார்வதி தேவியிடம், தேவர்களையும் அசுரர்களையும் காக்கும் பொருட்டும், இந்த பூமியையும் உலகத்தையும் காக்கும் பொருட்டும், இந்த பிரபஞ்சத்தை காக்கும் பொருட்டும் நான் ஆலகால விஷத்தை அருந்தப் போவதாக பார்வதி தேவியிடம் கூறுகிறார். ஆலகாலத்தை உண்பதை கேட்டு பார்வதி தேவி கலங்கியே போனார். தயங்கினார். வேண்டுமா, இந்த ஆலகால விஷம் சாப்பிட்டால் எவ்வளவு பிரச்சனைகள் வரும், வேண்டுமா என்று மறுபடி கேட்கிறார்கள். ஆனால் பரமசிவனின் மகிமையை புரிந்து கொண்டு, இந்த இறைவனுக்கா இந்த விஷம் என்ன செய்துவிடப் போகிறது என்பதை நினைத்து பார்வதி தேவி மறுபடி சம்மதித்தார். எல்லோரும் பார்த்திருக்க சிவபெருமான் பார்க்கடலில் விரவி இருந்த ஆலகால விஷத்தை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரே உருளையாக உருட்டி தன் வாய்க்குள் போட்டு அப்படியே முழுங்கினார். ஆனால் முழுங்கிய விஷமானது வயிற்றுக்குள் சேராமல் கழுத்திலேயே நிற்க வைத்தார். ஆனால் எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய அந்த சிவபெருமானை அந்த ஆலகால விஷத்தால் எதுவுமே செய்ய முடியாமல் கழுத்திலேயே தங்கி கழுத்தை மட்டும் நீளமாக்கி நின்று விட்டது. அதனால் தான் இன்றும் நீலகண்டன் என்று அந்த சிவபெருமானை அழைக்கிறார்கள். அமிர்தை தேடி பார்க்கடலை கடைந்த அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் ஆலகால விஷம் கிடைத்தது. என்ன ஆச்சரியம், என்ன விந்தை, என்ன முரண்பாடு! அமிர்தம் கிடைக்காலா? அமிர்தம் கிடைத்ததா? கிடைத்தால் அதை என்ன செய்தார்கள் என்பதெல்லாம் அடுத்த பதிவில் தொடர்ந்து பார்ப்போம். இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, என்னதான் இருந்தாலும் எப்போதும் நாம் பகைமையோடு வாழ்வது வாழ்க்கை அல்ல. பகைவர்களை என்று யாருமே இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லை. தேவர்கள் அசுரர்கள் என்று நாம் பிரித்துக் கொண்டாலும் ஒவ்வொரு நொடிகளிலும் அல்லது ஒவ்வொரு செயல்களிலும் அனைவரின் உதவியும் அனைவரின் ஒத்துழைப்பும் இருவதே வாழ்க்கையின் மிக மிக அவசியம். ஆக ஒத்துழைப்பு மிக அவசியம் என்பதால் ஒருவருக்கொருவர் அடித்து பிரிவதல்ல வாழ்க்கை. ஒன்று சேர்ந்து நாம் ஒரு செயலை சிறந்த நோக்கத்தோடு செயல்பட வேண்டும், செய்ய வேண்டும் என்றால் அனைவரின் ஒத்துழைப்பும் மிக முக்கியம். எனவே ஒவ்வொருவரையும் நாம் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் எந்த நிலையில் நமக்கு உதவுவார்கள் என்று சொல்ல முடியாது. ஆக ஒவ்வொருவரையும் பகைக்காமல் இணைந்தும் சேர்ந்தும் ஒத்துழைப்போடு வாழ வேண்டும் என்பதையும் இந்த கதையின் இந்த பகுதி உணர்த்துகிறது. அதோடு நாம் உண்மையாக முயற்சி செய்து உழைத்தால் இறைவன் எப்போதும் பக்கபலமாக இருந்து நமக்கு துணை செய்து கொண்டே இருப்பான். ஆனால் மொத்தமாக நாம் செய்ய வேண்டிய கடமையை எல்லாம் இறைவன் செய்வான் என்று எதிர்பார்க்க கூடாது. அதே நேரம் நாம் செய்ய வேண்டியதை மனதார உள்ளார்ந்த பற்றுதலோடு செய்வோமானால் இறைவன் கூடவே வந்து நமக்கு துணை புரிவான் என்பதை இங்கு திருமாலின் செயலும் சிவபெருமானின் செயலும் இங்கு உணர்த்துகிறது. அதோடு எல்லாம் வல்ல ஈசனாகிய சிவபெருமான் தான் செய்யப்போகும் செயலை பற்றி மனைவி உமையாளிடம் சொல்லிவிட்டுத்தான் ஆலகால விஷத்தை உண்ணவும் போகிறார். ஆக ஒவ்வொரு குடும்ப நாதர்களும் தங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் தன் தலைவியான மனைவிக்கும் அதை சொல்லி உணர்த்தி இருவரும் கலந்தாலோசித்துத்தான் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் மிக ரம்மியமாகவும் மிக வாங்கியாகவும் எடுத்துரைக்கப்படுகிறது இந்த கதை. ஆக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பஸ்தர்களும் தாங்கள் ஒரு செயலை செய்வதற்கு முன் தங்களை நம்பி இருக்கின்ற மற்றவர்களுக்கும் அதை சொல்லி புரிய வைத்து அவர்கள் ஒத்துழைப்போடும் சம்மதத்தோடும் தான் செயலில் இறங்க வேண்டும் என்பதும் மிக மிக முக்கியமானது. இன்னொன்று விஞ்ஞானமும் ஒளிந்திருக்கிறது. தட்டையான மலையும் குவிந்த ஆமையின் ஓடும் சுழற்றுவதற்கு ஏதுவாக அமையும் என்பதை மிக தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு பாடங்களும் ஒவ்வொரு வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலில் நாம் அறிய வேண்டிய விஷயங்களை மிக துல்லியமாக
மிக ரம்மியமாக, மிக நுணுக்கமாக பரவ விட்டிருக்கிறார்கள் கதை முழுதும். இதன் அடுத்த பகுதியை வெகு விரைவில் மீண்டும் பார்ப்போம்.